கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக்கிட்ட வந்து டூப்ளிகேட் பல்லவி மாட்டினதுக்கு அப்புறமேட்டு கார்த்திக் வந்து செமையாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். யாரை கேட்டு இந்த தைரியத்தில் நீ பண்ணிகிட்டு இருக்க, மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னோடனே, சார் உன்னை யார் பண்ண சொன்னாங்க, உண்மையான பல்லவி யாருக்கு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே கரெக்டாக வந்து சொல்கிறாங்க, ரூபஸ்ரீ தான் சார் உங்களை இன்ட்ரோ பண்ணாங்கல்ல அவங்க தான் அப்படின்னோடனே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இரு நான் அவளை வந்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது ஊருக்கு, இங்கேயே இரு, ராஜா இவளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் முதல்ல அவளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா நீங்களும் காரில் வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொன்னோன்னா காரில் வந்து தீபாவும் வேறு வழி இல்லாமல் காரில் வந்து ஏறுறாங்க. வர வழியில் தீபா ரொம்ப பதட்டத்தில் இருக்கப்போ வந்து மீனாட்சிக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அக்கா இந்த மாதிரி வந்து அவர் கார்த்தி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, ஓ கண்டுபிடிச்சிட்டாங்களா, நானே வந்து போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அவளை பற்றி விசாரிக்கலான்னு, அதுக்கு முன்னாடி கார்த்திகே வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா, சூப்பர் அப்போ உண்மை தெரிய போகுது அப்படின்னு சந்தோஷப்படு அப்படின்னோன்னு, அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, உண்மை தெரிஞ்சால் நான் மாட்டிப்பேன்ல, அதை நானாக சொன்னால் கூட பரவாயில்ல, இப்போ அவராக கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னோன்னு, இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைக்கா அவள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னோன்னா, அவள் கிராமத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீ வந்து கார்த்தி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காப்லையா இல்லை எங்கே தனியாக இருக்கியா அப்படின்னோன்னு, சார் அக்கா நானும் தாங்க்கா அவங்க கூட காரில் போயிட்டுருக்கேன் அப்படின்னோன்னே, சரி எதுவாக இருந்தாலும் மனசை தைரியமாக வச்சுக்க, அவள் வந்து உண்மையை சொல்ல மாட்டா, அப்படி சொன்னாலும் நீ ஆமான்னு சொல்லி அதை முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் நல்லது, என்ன இந்த கார்த்தி வந்து 4 திட்டுனாலும் வாங்கிக்க, கோச்சிக்கிட்டாலும் சமாதானப்படுத்துகிற முயற்சி பண்ணுற ஐடியாவில் ப்ரிப்பேர் ஆகிக்க மைண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கரெக்டாக வந்து காரில் செம மாதம் இறங்குறாங்க, கதவை திறந்துட்டு உச்சக்கிட்ட கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். வந்தோடனே கரெக்டாக அந்த காலை வச்சு எட்டி அந்த கேட்டை திறந்துட்டு செம மாதம் உள்ளே வராங்க. வந்த வேகத்துக்கு என்ன சார் வாங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சாஃப்டாக கேட்டோன்னே, ஒன்றெல்லாம் தூக்கி உள்ளே 3 வருஷம் ஜெயிலில் வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னோன்னே, ஓ நீங்கள் வந்து தப்பே பண்ணலை, இங்கே பாரு நான் ரொம்ப கோவப்படாமல் யாரையும் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொண்ணை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், என்னை கொள்கையை மீற வச்சிடாத அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு அப்படின்னு பாட்டி வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறேன். என்ன தம்பி இதெல்லாம் ரொம்ப தப்பாக பண்ணுற, எதுவாக இருந்தாலும் நியாயமாக பேசு முதல்ல, அதை விட்டுட்டு கோவப்படுற, கேட்டால் போலீஸில் கொடுப்பேங்கிற என்ன நியாயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நானும் போனால் போதுன்னு பொறுமையாக இருந்தேன், என்னை வந்து இழிச்சவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு கார்த்திக் கத்துனோன்னே பயந்துடுறாங்க ரூபஸ்ரீ. என்ன சார் இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும், இப்போ யார் பல்லவி, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் செய்ய சொன்னீங்க அப்படின்னோடனே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை கோத்து விட்டா நம்ப முடியாது கார்த்தி, அதனால் வந்து நம்ம சிதம்பரத்தை கோத்து விட்ருவோம், ஏதாவது பிரச்சனை வந்தால் அவனாச்சும் பார்த்துக்கணும், ஆனால் எக்காரணம் கொண்டு ஐஸ்வர்யா வந்து தீபாவை வந்து பாடுறோங்கிறத உண்மையை சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், அந்த சிதம்பரம்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் வந்து இந்த மாதிரி நடிக்க சொல்லி கடைசி நேரத்தில் வந்து உன்னை ஏமாற்றணும்னு சொல்ல சொன்னார், அப்படி செய்யலைன்னா எங்களை வந்து மிரட்டினார், அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும் சார், இந்த தடவை வந்து நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல சார், நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே நிலமை புரியும் அப்படின்னோன்னே கார்த்தி வந்து கரெக்டாக யோசிச்சு பார்க்குறாங்க. என்னப்பா புதுசாக ஒருத்தி பாடகி வந்து பல்லவின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போறியாமே அப்படின்னு ஏற்கனவே ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணதை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாப்ல நம்ம கார்த்தி. சரி இனிமேல் இவங்ககிட்ட பேசி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் பொய்யா இருந்துச்சு, நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை 3 வருஷம் உள்ளே வைக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க தீபா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியை தீபாவை அழைச்சிட்டு கரெக்டாக வந்து சிதம்பரத்தை பார்க்குறதுக்கே போகிறாங்க. கார்த்திக் சார் இப்போதைக்கு வேணாமே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கார்த்தி வந்து நிச்சயமாக கேள்வி கேட்க போகிறாங்க, அந்த நேரத்தில் சிதம்பரம் வந்து ஏன்பா உனக்கு தெரியாதா அப்படின்னு இதோட முடிச்சுட்டாங்க. கார்த்தி சிதம்பரத்தை பார்க்குறது போகிறதோட முடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னா, கார்த்தி வந்து ஏன் நீ பெரிய மனுஷன் நினச்சேன், எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் மோதணும், இப்படி பொய் பண்ணி ஏமாத்துறியே அப்படின்னு, நம்பிக்கை துரோகம் பண்ணுறதெல்லாம் எனக்கு இல்லை, உன் பக்கத்தில் இருக்கால இவ தான் தீபாவான்னு பல்லவியும் உன் ஒய்ஃப் தான் அப்படின்னு போட்டு உடைச்சாருன்னா செம மாசாக இருக்கும். யாரெல்லாம் அப்படி எதிர்பார்க்குறீங்க